நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த ரெண்டு பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துவங்கப் போகிறது. 1.5 வருஷமாக கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. வேலையில் போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், பல விஷயங்களை ஏமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடுலாம் கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோங்கிறது தெளிவாக சொல்லணும்னா, கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கு, சுய ஜாதகமும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம், சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில். எவ்வளோ கம்பீரமாக இருந்தது தெரியுமா, ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்திருக்கும். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் உள்ள ஒரு சின்ன விரிசல், சொந்த தொழில் பண்ணுறோம், பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டாரு,
ஸோ இல்லை பார்ட்னருக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்வாங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடை உணர்வாங்க. ஸோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் வாங்களே. ஸோ இப்போ இந்த மாதம் துவக்கத்திலேயே குரு பகவான் 10இல் அமர்ந்திருக்கிறாரே, அப்போ பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா தவறுகளும் ஏமாற்றமும் யாருக்காவது நீங்கள் செய்ய நினைக்கும் போது தான் வரும். ஸோ உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய பதவியும் பறி போகாது, உங்களுடைய வேலையும் பறி போனது உங்களுக்கே கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் வரும். அது பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுப்பீங்க. இவ்வளோ நாளாக சந்தோஷமே இல்லைங்க, கவலை மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா? நாங்கள் பட்ட கஷ்டத்தோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் உங்களுடைய முகத்தில் புன்னையை வச்சுருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கவலையை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகளை சொன்னீங்கன்னா கண்ணாடி சதறி வெடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் வெளியே சிரித்த முகத்துன்னு கூட சில பேர் போயிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் வந்துடும். ஸோ இது மாறப்போகுது. இந்த நகர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது நகர்ந்து செல்ல போகுது. ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இறை அருள் முழுமையாக கிடைக்க போகுது. கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு முழு ஆதிக்கம் உங்களுக்கு கொடுக்குறார். இவ்வளோ நாளாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைக்கல, தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உடன்பாடான கருத்துக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையாகவே உங்கள் அப்பா வழி மூலமாக இல்லை அப்பா வழி உறவு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதேபோல் கன்னி ராசிக்காரங்க உறுதியாக வெளி மாநிலங்கள், வெளி ஊர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. எடுக்கிற முயற்சியில் வெற்றிகள் உண்டு. ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு உங்களை செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் கூட இனிமேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் உங்களுடைய உறவில் தாய்மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த உறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் கண் கலங்கிடுவீங்க. இனிமே உங்கள் தாய்மாமாவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா அப்பாவை கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறது யாரை கேட்பாங்கன்னா தாய்மாமாவுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜாதக ரீதியாக தாய்மாமா உறவு எப்படி இருக்குது, தாய்மாமா இவங்களுக்கு உதவுவாங்களா, இல்லை தாய்மாமா வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. தாய்மாமா உறவுகளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் தாய்மாமாவுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கலை, திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்கீங்க, ஸோ அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உறவு நல்ல பலப்படும். இவ்வளோ நாளாக வேண்டான்னு சொன்ன உறவு கூட இனிமேல் ஒட்டிக்கிறோம். ஆனால் ஒட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த சுமையை சுமக்கணுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களில் மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோ நாட்களாக அந்த படிக்கணும், இந்த படிக்கணும், இதை படிச்சிருவேன், அதை படிச்சிருவேன், ஸோ நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த மாதம் துவக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தே
உங்களுக்கு ஏற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய குருவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல, அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு படிப்பை நீங்கள் தொடர்வீர்கள். அதுக்கடுத்தபடியாக கன்னி ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க. குடும்ப தலைவி என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும். தலைவியே வேண்டாங்க, தலை வலிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கான மதிப்பு இனிமேல் கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்து வெற்றிகள் நிச்சயம். கன்னிராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதம். ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பம், ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது, நம்மளுடைய உறவுக்காரர்களோட, உறவினர்களோடு, நண்பர்களோடு, அடுத்து பாத்தீங்கன்னா சக தோழிகளோடு, இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய நலனை விட தன்னுடைய நண்பர்கள், தோழிகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடமுமே இருக்காது. யாரையாவது பத்தி தப்பா நினைக்கிறது, யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மாத்திரம் இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, ஏன் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களே நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறியோ தெரியல, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமான பேர் பொறாமைப்படுவாங்களே ஒழிய இவர்கள் ஒருத்தரை பார்த்து கூட, ஏன் ஒரு ஈ எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த கன்னி ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதம், ஒரு 1.5 வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி, குழந்தைகள், இந்த குடும்பமும் இழந்து தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன், எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல, என்னோட இருக்கல, அவங்க என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம், ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். புதுசா திருமணமாகி நிறைய கன்னிராசி என்பர்கள் 6 மாதம், 8 மாதம், அடுத்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள், 1.5 வருடங்கள், இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. சில கன்னிராசி என்பர்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் மேடம் இருந்தோம், அப்புறம் அவரும் பேசுறது இல்ல, நானும் பேசுறது இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதுன்ற ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும் போது வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது, எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு
அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி. இந்த வருமானத்தினாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது. ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு 2 மாசம் வேலை விட்டேன். அதுல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது. இதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள், அடுத்து ஏகப்பட்ட தலைக்கு மேல பாரங்கள். கன்னிராசி என்பர்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்ல அவர்கள் பாரத்தை எல்லாத்தையுமே தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்க. தலைக்கு மேல 7 கத்தி தொங்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. 1 2 இல்ல, தலைக்கு மேல கத்திகள் தொங்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. அது எல்லாமே எனக்கு எப்பதான் மேடம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகும். நிவர்த்தின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ஒண்ணு. இப்போ நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்ப குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பார்க்கணும். இதற்கு இந்த தசாபுத்திகள் என்ன செய்ய போகுதுன்றது பார்க்கணும். அந்த தசாபுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள், கிரகச்சாரங்கள் என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அந்த பார்க்கும்போது அட்ரசன் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது, இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும். அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க? தெய்வ வழிபாட்டுல இருந்துதான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த விதமான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உங்க மனைவியோ கணவனோ கோச்சிட்டு போறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் அவங்க காலில் போய் சாஷ்டாங்கமா விழுங்க, உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. காலில் போய் விழறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் காலில் போய் விழுவோமா? ஏன்னா 2 பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பேசிருப்பாங்க, என்னைக்கா ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்க. இந்த மாதிரியாக தன்மானத்தை சீண்டக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாட சொல்றோம். அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும். உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு, இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது அங்க நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய நிறைகளை உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவு இருக்கு இந்த நிவர்த்தின்ற வார்த்தைக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது யாருமே நீங்க கவனிக்கிறது இல்லை. எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க, இந்த மாசம் எங்களுக்கு நடக்கல, நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஒழிய அந்த நிவர்த்தின்ற ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றத இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, இதனால பிரச்சனை, அப்போ நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது.